மக்களை இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற செய்திக்கெல்லாம் முன்னாடி ஒரு குறளை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அல்லால் பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. ரொம்ப பொருத்தமான திருக்குறள். இந்த கொடுங்கோல் ஆட்சியை வள்ளுவன் துணை நின்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருப்பாங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, அதாவது இப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் மரணம். இதற்கு முன்னாடி ஒரு சாத்தான்குளம் சம்பவம் நடந்துச்சுல்ல, அந்த சம்பவத்தை இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக அந்த வீடியோவில் சொல்லிட்டு பேச வேண்டிய அஜித்குமார் அவர்கள் விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். சாத்தான்குளம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேரோட மரணம் நிகழ்ந்துச்சு. இந்த மரணத்துக்கு இப்போ நான் பேசுகிற நொடி வரைக்கும் அடிப்படை நீதி கிடைக்கல. சிபிஐ இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. 9 காவலர்கள் இப்போ வரைக்கும் ஜெயிலில் இருக்காங்க. இந்த 9 காவலரும் குற்றவாளிகளாக ஜெயிலில் இல்லை, விசாரணை கைதிகளாக ஜெயிலில் இருக்காங்க. இந்த 9 பேரும் இந்த வழக்கை தாமதப்படுத்துறதுக்கு 9 வழக்கறிஞர் போட்டு குறுக்கு விசாரணை அப்படிங்கிற பேரில் இதில் தாமதப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி தமிழக அரசாங்கத்துக்கு நல்லா தெரிஞ்சும் இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு கோட்டை போட்டு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த வழக்கில் அடுத்த ஸ்டெப்பு நடக்கலை. சரி, கோர்ட்டு மூலியமா அடுத்த ஸ்டெப்பு நடக்கல, இவங்களுடைய ஆட்சி அதிகாரத்திலேயாவது இந்த விஷயம் நடக்காம பார்த்துக்கணும்ல. காவல்துறை மரணங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறத கணக்கச்சிதமாக நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கணும்ல. அவருடைய ஆட்சி காலத்திலே இந்த மரணங்கள் தொடர்கதையாக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நான் எமோஷனலாக குக் ஆகலை, இன்ஃபர்மேட்டிவாக குக் ஆயிருக்கேன். எமோஷனலாக குக் ஆனா என்னால் பேசவே முடியாது. இன்ஃபர்மேட்டிவாக அந்த வழக்கில் என்னென்ன மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு, எப்படிலாம் போயிருக்கு, எதனால இவர் இறந்திருக்கார் உட்பட எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அராஜகம் கூடாதுங்க. அதே நேரத்தில் இவ்வளோ தூரம் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. இந்த புகைப்படத்தில் காட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் வழக்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக பொங்கினாங்க. அன்னைக்கும் நான் பேசினேன், என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இணையத்தில் நான் பேசினேன், இன்னைக்கும் நான் பேசுகிறேன். ஆனால் நிலைப்பாடு மாறவே இல்லை. ஆனால் அந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்க அன்னைக்கு இதை பெரிய செய்தி ஆக்குனாங்க, இன்னைக்கே அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவங்களே இந்த வீடியோவில் நான் சேர்த்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஒரு திருட்டு வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை உண்மையை ஒத்துக்க சொல்லி காவல்துறை பார்த்தீங்கன்னா விசாரணை அப்படிங்கிற பேரில் அடிச்சிருக்காங்க. அந்த பையன் வலிதாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா செத்தே போயிட்டான். வலிக்குதுன்னு கதறும் போது அந்த பையனோட குரல்களை பெருசாக கேட்கல. அந்த பையன் இறந்து போனோன்னே காவல்துறை இந்த விஷயத்தை மூடி மறைக்க முதல்ல ட்ரை பண்ணாங்க. எப்படியோ செய்தி வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் முதலமைச்சர் இதை பற்றி பேசலை. அதாவது திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசலை. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நீதிடா நேர்மடா நியாயனான ஒரு குரூப் பேசுவாங்கல்ல, திமுகவோட ஐடிவிங்கோட இணைந்து செயல்படுற குரூப், அந்த குரூப் இப்போ வரைக்கும் வாயை திறக்கல. இந்த அஜித்குமார் அப்படிங்கிற ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 27 வயசு. இவர் பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறைக்கு சம்பந்தமான ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்த பணியாளராக ஒரு காவல் அதிகாரியாக அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அந்த கோவில் இருக்கு. திருபுவனம் காவல்துறை எல்லைக்குட்பட்ட இடத்துல அந்த கோவில் வருது. அந்த மடப்புறம் பத்ரகாளி அம்மன் அப்படிங்கிறது அந்த கோவிலோட பேர். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பண்டிகை நாட்களில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் வெளியில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோவில் தான் அந்த கோவில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் படையெடுத்து வர்றது அப்படிங்கிறது சகஜமான நிகழ்வு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இந்த கோவிலுக்கு வராங்க. ஒருத்தவங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிக்கிதா, இவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 42. இன்னொருத்தவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா சிவகாமி. இந்த அம்மாவுக்கு வந்து 75 வயசு ஆகுது. சிவகாமியும் நித்திகாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரில் அந்த கோவிலுக்கு வராங்க. சிவகாமி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வயது முதிர்வு காலமாக அவங்களால அந்த கார்லேருந்து இறங்கி நடந்து வர முடியல. அப்போது பார்த்தீங்கன்னா அஜித்குமார் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோவில் இருக்கக்கூடிய வீல் சேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீல் சேரை போயிட்டு சிவகாமி அம்மா உட்கார வச்சு இந்த கோவிலில் நீங்கள் வந்து போய் பாருங்கள், சன்னதியை தரிசனம் பண்ணுங்கள், அம்மனை பாருங்கள் அப்படின்னு சொல்லி வழியை சொல்கிறாப்புல. அப்போது பார்த்தீங்கன்னா இவர் இந்து அறநிலைத்துறையோட யூனிஃபார்ம் போட்ட கோவிலோட அந்த ஒப்பந்த பணியாளர் அப்படிங்கிறது அவருடைய யூனிஃபார்ம்லேயே தெரியும். யூனிஃபார்மில் தெரிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா நிக்கிதா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய கார் அங்கே பார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி காரோட சாவியை கொடுக்குறாங்க. கார் சாவியை பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் வாங்கிட்டு போகிறாங்க. அஜித்குமார் அவர்களுக்கு கார் ஓட்ட தெரியாதனால வேற ஒருத்தரை வச்சு இந்த காரை வந்து பார்க் பண்ணுறாங்க. பார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அஜித்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாவியை பார்த்தீங்கன்னா நிக்கிதாட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. நிக்கிதா பார்த்தீங்கன்னா வேற என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, இந்த வீல் சேரை எடுத்து வந்ததுக்கு என்கிட்ட காசு கேட்டாப்ல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிக்கிதா வந்து கொஞ்சம் தூரம் போன பிறகு, அதாவது இந்த காரில் உட்காந்து தரிசனம்லாம் முடிச்ச பிறகு காரில் உட்காந்து அவங்க கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்தீங்கன்னா காரில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு 9.5 சவரன் நகை இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை பார்த்தீங்கன்னா காரில் இருந்திருக்கு. அதாவது ஒரு தாலி செயின், 2 வளையல், 2 மோதிரம், இது வந்து அவங்களுடைய காரில் வச்சிருந்தாங்க. பட் கார் பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் இருந்திருக்கு. கார் பார்க் பண்ண பிறகு இந்த விஷயமானது அந்த காரில் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சாவியை யார்கிட்ட கொடுத்தோம், அஜித்குமார்ட்ட தான் கொடுத்தோம். அப்போ அஜித்குமார் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி கோவிலில் வந்து அஜித்குமார்ட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி நகை இருந்துச்சு, நகை எங்கே போச்சுன்னு கேட்கும்போது முன்னுக்கு பின்னா அஜித்குமார் அவர்கள் பதில் சொன்னதுனால அஜித்குமார் அவர்கள் மேலே டவுட்டு பட்டு பார்த்தீங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அஜித்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரணை அப்படிங்கிற பேரில் போலீஸ்காரங்க அடிச்சிருக்காங்க. அதாவது அந்த வேனில் தூக்கி போட்டு அடியோன்னு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட கோவிலுக்கு கூட்டு போங்க
பேசிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தை அஜித்குமார் சொல்லியிருக்காரு. சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு கூட்டு போயிருக்காங்க. கோவிலையும் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் எங்க நகை வச்சேன்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வழி தாங்க முடியாமல் அவர் தம்பி பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் பதிவு செய்கிறாரு. வழி தாங்க முடியாமல் எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு சொல்லி அந்த நேரத்தில் கொஞ்சம் அடிக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி எங்கள் அண்ணன் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் போய் தேடி இருக்காங்க. அங்கெல்லாம் நகை இல்லாதனால கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாட்டு தொழுவத்தில் வச்சு அடியோன்னு அடிச்சிருக்காங்க. அந்த மாட்டு தொழுவத்தில் பார்த்தீங்கன்னா உடஞ்ச பைப் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரும்பு ராடு இருந்திருக்கு. இந்த பையனை அடித்த ரத்த கதை இருந்திருக்கு. அடிதாங்க முடியாமல் அந்த பையன் அந்த இடத்துல மோஷன் போயிருக்காப்புல, யூரின் போயிருக்காப்புல, அது அத்தனையுமே இருந்திருக்கு. தண்ணி கேட்டிருக்காப்புல, அடிதாங்க முடியாமல் அந்த தண்ணி கூட கொடுக்காம காட்டுமராண்டித்தனமாக ஒரு விசாரணை, அதாவது சம்பந்தப்பட்ட பாதிப்பு அந்த நகை இழந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த பையன் தான் நகை எடுத்திருப்பான்னு டவுட் பட்டிருக்காங்க. டவுட் பட்ட போது காவல்துறை பார்த்தீங்கன்னா பேசிக்கான விசாரணை கூப்பிட்டு ஏன்பா நீ எடுத்தியா எடுக்கலாம்னு கேட்கும்போது இல்லைன்னு சொன்னபோது வேற அத்தனை கோணத்திலையும் காவல்துறை விசாரிக்கணும்ல, அத்தனை கோணத்திலையும் காவல்துறை விசாரிக்காம இந்த பையனை போட்டு அடியோன்னு அடிச்சதுனால இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கல், கடைசியாக அந்த விக்கலோட பார்த்தீங்கன்னா அந்த பையன் இறந்து போயிட்டான். இறந்து போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நகை என்ன ஆச்சு, இப்போ வரைக்கும் யார் எடுத்தா என்ன எதுவுமே தெரியல. அடிதாங்க முடியாமல் அந்த பையன் இறந்து போனதுக்கப்புறம் இந்த பையன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஒப்பந்த தொழிலாளியாக இருக்காப்புல, இந்த அறநிலையத்துறை சம்மந்தப்பட்ட கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருக்காப்புல. குற்ற பின்னணி இருக்கிற பையனையா இந்த அறநிலையத்துறையில் வேலைக்கு எடுத்திருப்பாங்க. ஒரு வேலை சின்ன ஃபேக்ட் செக்காவது பண்ணி பார்த்துருக்கலாம்ல. இந்த பையன் மேலே எந்த விதமான இந்த திருட்டு வழக்கோ கொலை வழக்கோ இந்த மாதிரி எந்த வழக்குமே கிடையாது. இந்த பையன் வந்து ரொம்ப நாட்களாக அந்த கோயிலில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட தருவாயில் அந்த பையனை அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் இறந்து போயிட்டாப்புல. இப்போ வரைக்கும் நகை யார் எடுத்தாங்கிறதுன்னு தெரியல. பையனோட கொலையும் இங்கே நடந்து போச்சு. இங்கே என்ன தப்பு நடக்குதுன்னா இந்த காவல்துறை விசாரணையில் இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு அடியோடியும் அடிச்சு நீ தான் குற்றவாளி நான் முடிவு பண்ணிட்டேன் நீ ஒத்துக்க. இந்த டோனில் பார்த்தீங்கன்னா காவல்துறை விசாரணை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மரணங்கள் நிகழுது அப்படிங்கிறது. இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை பெருசாக பேசுகிறவங்க, பெருசாக ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிற தகவலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களோட அந்த உடம்பை பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனை பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. எப்படிப்பட்ட அடிகள் விழுந்திருக்கு, என்னென்ன மாதிரி துயரங்களை சந்திச்சிருக்கார் அப்படிங்கிறது அந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்த பிறகு நமக்கு ஆழமாகவும் தெளிவாகவும் தெரியும். அதே நேரத்தில் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 6 காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இதை கொலை வழக்காக பார்த்தீங்கன்னா மாற்றவே இல்லை. ஏன்னா இவங்க அடித்ததுனால தான் அந்த பையன் இறந்து போயிருக்காப்புல. இந்த 6 பேர் மேலே பார்த்தீங்கன்னா கொலை வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிறது அந்த உறவினரோட கோரிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீதி உறுதி செய்கிற வரைக்கும் இந்த பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்லி அங்கே இருக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உறவினர்கள் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் விஷயத்தில் ஒரு காவல்துறை மரணம் நிகழ்ந்ததுனால அன்னைக்கு திமுக எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணிச்சு, எவ்வளோ செஞ்சிச்சு, அந்த நீதியை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக போராடிச்சு. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த விஷயம் தொடரடியாக நடக்கும்போது அப்போ திமுகவோட இரட்டை நிலைப்பாடு இங்கேயும் தெரியுதா? அங்கே கோவம் வந்தவனுக்கு இங்கேயும் தானே கோவம் வரணும். அங்கே இதை பிரச்சனையை தீர்க்கணும்னு சொன்னவனுக்கு இங்கேயும் பிரச்சனையை தீர்க்கணும் தானே சொல்லணும். அல்லது அங்கே பிரச்சனை நடந்துச்சு என்னோட ஆட்சியில் இந்த மாதிரி சிறைச்சாலை மரணங்கள் நிகழாது, விசாரணை கைதிகள் மரணங்கள் நிகழாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை முதல்வர் உறுதிப்படுத்தணுமா இல்லையா? அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும்போது அதை மிக கடுமையாக கண்டிச்சவர். அவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த விஷயம் நடக்குதுன்னா அவருடைய தலைமை, அதாவது இங்கே முதலமைச்சர் எல்லாரும் கோட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அவரோட தலைமையில் தான் காவல்துறை வருது. அந்த காவல்துறை விசாரணை கைதிகள், அது ஒரு திருட்டு வழக்கு தான். இது ஒரு கொலை வழக்கோ குத்த வழக்கோ பெரிய பெரிய கிரைம் வழக்கோ கிடையாது. ஒரு திருட்டு வழக்கு, அதுவும் ஒரு ஆல்ரெடி திருட்டு பயிலாக இருந்தவனை விசாரிக்கல. ஒரு ஒப்பந்த தொழிலாளியாக கோவிலில் வேலை செய்யவும் மேலே ஒரு டவுட் வந்திருக்கு. அந்த டவுட் அடிப்படையில் தான் விசாரிக்காங்க. இந்த விசாரணை ஏன் காட்டுமிராண்டித்தனமாக விசாரிக்கணும்? அந்த பையனை போட்டு அடிக்கணும், யூரின், அது மட்டும் இல்லாமல் மோஷன் வர்ற வரைக்கும் அடித்து அந்த பையனை இன்னைக்கு சாவடிச்சிட்டிங்க. 27 வயசு பையன் இன்னைக்கு இறந்து போயிட்டாப்புல. அவங்க அம்மா அழுகிறத நல்லா பார்க்க முடிஞ்சு. அவங்க தம்பி மீடியாவிலேருந்து கதறாங்க. அவங்க உறவினர்கள் கத்துறதை பார்க்க முடிஞ்சு. அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்க முடியல. ஸோ நிகிதா அவர்கள் மேலே இங்கே நான் குறை சொல்ல மாட்டேன். அவங்க நகை தொலைஞ்சிருச்சு, அவங்க டவுட் இவர் மேலே படுறாங்க, அவங்க புகார் கொடுக்குறாங்க. இங்கே காவல்துறை விசாரணைங்கிற பேரில் அந்த காட்டுமிராண்டித்தனமாக நடந்துருக்காங்கல்ல, இதைத்தான் கேள்வி கேட்கணும். தாவேக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக சரியான பாயிண்டை வச்சு குரல் அடிப்படையாக வச்சு இந்த வேலையை கரெக்டாக பார்த்துருக்காங்க. ஸோ நீதி உறுதி செய்கிற வரைக்கும் நம்ம ஜஸ்டிஸ் கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு ஆத்தான்குள வழக்கில் பேசினவங்க இங்கேயும் பேசுங்க. ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஒரு நேரம் மட்டும் பேசிவிட்டு இன்னொரு நேரம் பேசாமல் இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு பண்ணாதீங்க. இந்த இரட்டை நிலைப்பாடு பண்ணுறது உங்களே உங்கள் மேலே சந்தேகம் வர வச்சிரும். ஒன்றே பேசுங்க, இல்லை பேசாமல் வந்துடுங்க. ஒரு ஆட்சியில் இருக்கும்போது பேசுறது, இன்னொன்று ஆட்சியில் இருக்கும்போது பேசாமல் இருக்கிற இந்த இரட்டை நிலைப்பாடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய மனசாட்சி உங்களை மன்னிக்காது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவி கேஸ் அந்த மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.